அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால் குர்ஆனில் கூறப்பட்ட துஆக்களை சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நினைவூட்டி, அந்த துஆக்களை எப்படி நாம் மரணமிடுவது, மரணமிட்ட துஆக்களை எப்படி மறக்காமல் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் அதை நடைமுறைப்படுத்துவது, மரணிக்கின்ற வரை குர்ஆனில் சொல்லப்பட்ட துஆக்களை நாமும் அன்றாடம் ஓத வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியாக சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைத்து வருகின்றேன். இதுவரைக்கும் 11 துஆக்களை உங்களுடைய சிந்தனைக்கு நினைவுபடுத்தியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று 12வது பிரார்த்தனை, 23வது அத்தியாயம், 118வது வசனம். நான் வளமையாக சொல்வதை போன்று ஒரு புத்தகத்தில், ஒரு கொப்பையில், ஒரு நோட்டில் என்ன செய்யுங்கள், இந்த துஆக்களை குர்ஆனை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். எழுதி கொண்டு நான் எப்படி உங்களுக்கு வழிகாட்டுகின்றேனோ அதை முன்மாதிரியாக வைத்து என்ன செய்யுங்கள், மரணம் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ. எந்த சந்தர்ப்பத்தில் ஓதுகின்றார்கள்? அல்லாஹ் மறுமை நாளில் அடியார்களை விசாரிக்க இருக்கின்றான். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள், எப்படி வாழ்ந்தீர்கள், என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்ற அலட்சியத்தில் இருந்தீர்களா என்று இப்படி சில கேள்விகளை முன்வைத்து அல்லாஹ் மறுமையில் விசாரிக்க இருக்கின்றான். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அப்படியே வரிசை நினைவுபடுத்துறான். மறுமையில் என்னை சந்திக்க மாட்டீர்கள், மறுமையில் விசாரணை கிடையாது என்ற அலட்சியத்தின் காரணமாக நீங்கள் இருந்தீர்களா என்று வினவக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த பிரார்த்தனை கேட்கின்றார்கள். அது என்ன பிரார்த்தனை? ரப்பிக்ஃபிர் வர்ஹம். யா அல்லாஹ், என்னை மன்னித்து என் மீது அருள் புரிவாயாக. வ அன்த கைருர் ராஹிமீன். நீ அருள் புரிவோர்களில் உச்சக்கட்டமாக அதிகமாக அருள் புரியக்கூடியவன், சிறந்தவன் என்ற தகவலை பொருளடங்கிய அந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதக்கூடிய காட்சியை 23வது அத்தியாயம் 118வது வசனத்தில் நாங்கள் கவனிக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஒரு அழகான பிரார்த்தனை. அடிக்கடி அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான், அடியார்கள் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை மையப்படுத்தித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரப்பிக்ஃபிர், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, மன்னித்து அருள் புரிவாயாக. ரப்பிக்ஃபிர் வர்ஹம். மன்னிக்கிறதோட என் மீது கருணை காட்டுவாயாக, என் மீது இரக்கம் காட்டுவாயாக. அப்ப மன்னிப்பும் இரக்கம் கருணை சேர்த்து கேட்கிறாங்க. ரப்பிக்ஃபிர் வர்ஹம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய சிஃபத், வஅன்த கைருர் ராஹிமீன். நீ இரக்கம் காட்டக்கூடியவனில் அதிகமாக சிறந்தவன் என்ற அந்த பொருளடங்கிய துஆவை அல்லாஹ்வை புகழ்ந்து என்ன செய்யறாங்க? என்னைய மன்னித்திரு, என் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு என்று என்ன செய்யறாங்க? அப்படியே இரக்கத்தோடு கேட்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதை நாங்க முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய பிரார்த்தனை. மறுமையில் அல்லாஹ் தஆலா இப்படி கேட்க இருக்கின்றான், விசாரிக்க இருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தை மையப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படி கேட்டார்கள். இப்ப நபியவங்க ஓதிய அந்த பிரார்த்தனை நானும் ஓதுகின்றேன் என்ற ஒரு ஆசை இருக்கணும். இதை எப்படி நாங்க மனப்பாடம் செய்யலாம்னு சொன்னால், இதை 2ஆ பிரிங்க. ரப்பிக்ஃபிர் வர்ஹம். ரப்பிக்ஃபிர், இக்ஃபிர் இருக்குதானே, இக்ஃபிர் ரப்பி. இப்ப ரப்பி என்ற சொல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ரப்பி, இக்ஃபிர், இது 2ஐயும் சேருங்க. ரப்பிக்ஃபிர், பாவையும் கைனையும் அப்படி சேருங்க. ரப்பிக்ஃபிர், ரப்பிக்ஃபிர் வர்ஹம், வர்ஹம், ரப்பிக்ஃபிர் வர்ஹம். அப்போ ஒரு 5 டைம்ஸ் என்ன செய்யுங்க? இப்போ நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க, ஒரு கொப்பியில் எழுதியிருப்பீங்க, அதை பார்த்து ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்க. ரப்பிக்ஃபிர் வர்ஹம், ரப்பிக்ஃபிர் வர்ஹம் பார்த்து சொல்லுங்க. பிறகு பார்க்காம என்ன செய்யுங்க? ரப்பிக்ஃபிர் வர்ஹம், ரப்பிக்ஃபிர் வர்ஹம். அடுத்தது லேசானத்தான். வ அன்த கைருர் ராஹிமீன். நான் உங்களுக்கு ஏற்கனவே நினைவுபடுத்தியிருந்தேன். அந்த அர்ஹமுர் ராஹிமீன், அந்த அர்ஹமுர் ராஹிமீன் என்று 4 நபிமார்கள் ஓதிய துஆ நினைவுபடுத்தியிருந்தேன். இந்த இடத்துல அந்த கைருர் ராஹிமீன், கைர் என்ற சொல் வருது இடையில. அந்த கைருர் ராஹிமீன். அப்ப இதை லேசா பாடமாக்கிடலாம். ரப்பிக்ஃபிர் வர்ஹம் வ அன்த கைருர் ராஹிமீன்.
யா அல்லாஹ் என்னை மன்னித்து என் மீது அருள் புரிவாயாக, நீ இரக்கம் காட்டக்கூடியவனில் அதிகமாக சிறந்த முறையில் இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற பொருளடங்கிய துவா. எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு ஆசையோட ஆர்வத்தோட என்ன செய்யுங்க, இப்படியான துவாக்களை குர்ஆன்ல ஒன்று சொல்லப்பட்ட துவா. ரெண்டாவது இன்னென்ன நபிமார்கள் ஓதிய துவா. மூணாவது இன்னென்ன சந்தர்ப்பங்கள்ல ஓதிய துவா. இதெல்லாம் எங்களுடைய உள்ளத்துல அப்படியே வரணும். அப்பதான் இந்த குர்ஆன் வசனம், இந்த துவாவுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஆகவே இதை என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தோட பாடமாக்குங்க. மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவி கணவனுக்கு சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மாறி மாறி கேளுங்க. இப்போ இது வரைக்கும் 12 துவாக்கள் தந்திருக்கிறேன். இந்த 12 துவாக்களை நான் ஏற்கனவே சொன்னது அடிப்படையில தொழுகையில 2 ரக்காயத்துல 4 சஜா செய்றீங்க. ஒவ்வொரு சஜால் என்ன செய்யுங்க, ஒரு 4 துவாவை அப்படியே வளமையா ஓதிவாங்க. அப்ப எப்போதும் மவுத்து வரைக்கும் இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் ஓதிய துவா, அந்தந்த சந்தர்ப்பங்கள் எப்போதும் உங்களுக்கு மறக்காது. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நபிமார்கள் ஓதிய துவாவை நான் ஓதுறேன், அல்லாட்ட கேட்கிறேன். இப்போ நபிமார்கள் கேட்ட மாதிரி நானும் கேட்கிறேன் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு ஃபீலிங்கோடு என்ன செய்யுங்க, இந்த துவாக்களை மனநமிட்டு பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு துவாவில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.